இது half HP 1 HP இருக்கு. இதுல 1 HP உங்களுக்கு 100 அடி வரைக்கும் இருக்கும். half HP ஒரு 60 அடி வரைக்கும் இருக்கும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 1 இயர் சர்வீஸ். 2 வருஷம் கேரண்டி. மத்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் கேரண்டி அதெல்லாம் எதுவும் இல்லாம ஃபுல் டு ஃபுல் அப்படியே மாத்தி பீஸ் டு பீஸ். சில இடத்துல பாத்தீங்கன்னா 2 போர் போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு கம்ப்ரஸர் வச்சு இது யூஸ் பண்ணி செப்டி டேங்க்ல வச்சு நீங்க மூடி வச்சிடலாம். அதுவாவே தண்ணி நம்ப தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். 750 அடி தூரத்துல இருந்து நம்ம தண்ணியை வெளியே எடுத்து 2 இன்ச் தண்ணி வெளியே பர்ஃபெக்டா கொண்டு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 1 HP 1.5 HP 2 HP 1000 அடியோ எத்தனை அடிக்கு வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி 2.5 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்னு இந்த மாதிரி கம்பெனி வைஸா கேபிள் இருக்கு. நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைல்ல கொடுக்குறோம். இந்த ஆசிர்வாத் பைப்பு, அவான் பிளாஸ்ட் இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கு. போர் மூடி, போர் கிளாம்பு, SS அந்த கிளாம்பு, எந்த ஸ்பேர் எப்ப கேட்டாலும் நம்மகிட்ட ரெடியா இருக்கும். போர்ல பாத்தீங்கன்னா மேல தொட்டியில தண்ணி நிறைஞ்சாலும் ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கு. கீழே போர்ல தண்ணி இல்லைனாலும் இது ஆஃப் ஆகும். ஆமா, இதெல்லாம் சோலார் பம்புங்க. சன்லைட் இருக்கிற வரையும் ரன் ஆகும். நாமளே இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி தண்ணி எடுத்து காமிச்சிருவோம். தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கிடைக்காத மாதிரி மோட்டர் பம்ப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹோல்சேலா நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ஸ்டார்டிங் வந்து என்ன ரேஞ்சில் நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து சின்ன மோட்டர் half HP செல்ஃப் ரன்னிங்ல இருந்து அப்படியே இருக்குங்க வரிசையா. அதுல ஜாஸ்தி மூவ்மெண்ட் ஆகுறது நம்மளுக்கு நல்ல தண்ணி இழுக்கிறக்காண்டி ஸ்பெஷல் மோட்டர். இது பாத்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு மோனோ பிளாக்னு சொல்லுவாங்க. இது half HP 1 HP இருக்கு. இதுல 1 HP உங்களுக்கு 100 அடி வரைக்கும் இழுக்கும். half HP ஒரு 60 அடி வரைக்கும் இழுக்கும். இதனால உங்களுக்கு வராத தண்ணியை உறிஞ்சி இழுத்து வரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மாதிரி மோட்டர். அரை பைப்பா வந்தாலும் சரி, நூல் போல ஒழுங்கினாலும் சரி, இந்த பைப்ல வந்து தண்ணி நல்லா உறிஞ்சி இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மோட்டருக்கு உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னதுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மோட்டர். நம்மள வேற மிஷின்களுக்கு, இந்த இட்லி மாவு மிஷின், சப்பாத்தி மிஷின், இந்த மாதிரி மிஷின்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. வேற ஏதாவது தண்ணி எடுக்கிற பம்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கிரைண்டர் இருக்கு, 2 லிட்டர் கிரைண்டர், 5 லிட்டர் கிரைண்டர், இந்த மாதிரி கிரைண்டர்களுக்கும் மற்ற ஐட்டங்களுக்கும் மிஷினரி எது வேணாலும் இந்த மாதிரி மோட்டர் இருக்கு. அது இண்டஸ்ட்ரியல் மோட்டர்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாமே மோட்டர் தான். ஆமா. ஓகே, சோ இதுக்கு எல்லாமே லைஃப் எவ்வளவு நாள் வரும்? இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 1 இயர் சர்வீஸ். மொத்தம் 2 வருஷம் கேரண்டி. என்னனாலும் இங்க இருந்து அங்க உங்க ஊர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட்ல இங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா பீஸ் டு பீஸ் உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவோம் 1 இயர்ல. மத்த 1 இயருக்கு வந்து உங்களுக்கு சர்வீஸ் கேரண்டி கிடைக்கும். எல்லாமே கம்பல்சரி காப்பர் வைண்டிங் தான். ஓகே, எல்லாமே காப்பர் வைண்டிங் தான். இதுல எதுவுமே அலுமினியம் வைண்டிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஹோல்சேல் கடை தான். பிரைஸும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நெகோசியபிளா கிடைக்கும். இப்போ இந்த வீட்டுக்கான மோட்டர்ல ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வருது? இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இழுக்கிற மோட்டர் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இப்போ வந்து 8500 ரூபாய். ஓகே, இது உங்களுக்கு இப்போ வார் இந்த மாதிரி சிச்சுவேஷன்னால உங்களுக்கு வந்து ரேட்டு காப்பர் ரேட்லாம் முன்ன இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டுகள் வந்து பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஆமா, இருக்கும். அது வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கூப்பிட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகே, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா சார். நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னதுங்க? அது சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பாத்ரூம்க்கு ஷவர்ல பாத்தீங்கன்னா மேல் மாடியில டேங்க் வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்த கீழ் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரே இருக்காது. அந்த மாதிரி ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஷவர் போட்டுமே யூஸ் இருக்காது. தண்ணி ரொம்ப கம்மியா ஒழுகுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஸ்ட் பம்பு, மினி பூஸ்ட் பம்பு, ப்ரெஷர் பம்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் இருக்கும். ஓகே, நல்ல ஹோட்டல்ஸ்ல இருக்க மாதிரி. நம்ம ஹோட்டல்ஸ் இருக்க மாதிரி, நம்ம ஃபிலிம்ல எல்லாம் படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல நேச்சுரலாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி 2 பாத்ரூம், 5 பாத்ரூம், 7 பாத்ரூம் அந்த மாதிரி ஷவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த ப்ரெஷர் பம்ப்ல ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச் வருது? இதுல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா மினிமம் 2 பாத்ரூம் யூஸ் பண்ற மாதிரி. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ரூபாய் வரும். இதுக்கு வாரண்டி இருக்கு? இதுக்கு வாரண்டி இருக்கு. மோட்டருக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, நம்ம கடையில இருக்கிற எல்லா கம்பெனிலும் மோட்டர் பாத்தீங்கன்னாலும் ஒரு மோட்டருக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. ஓகே, என்ன இஷ்யூஸ்னா நம்ம பண்ணி தரலாம். மத்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் கேரண்டி அதெல்லாம் எதுவும் இல்லாம ஃபுல் டு ஃபுல் அப்படியே மாத்தி பீஸ் டு பீஸ். இது என்ன மோட்டர்னா? இது வந்து உங்களுக்கு போருக்குரிய கம்ப்ரஸர். ஓகே, போர் மோட்டர் போருக்குள்ள வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு சில பக்கம் வந்து தண்ணி கம்மியா இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மேல வச்சு ஓட்டுற மாதிரி. இது வந்து போர் கம்ப்ரஸர். இது வந்து மோனோ கம்ப்ரஸர். இது வந்து பெல்ட் டைப் கம்ப்ரஸர். அதுலயே பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 HP. இது வந்து உங்களுக்கு 100 அடியில இருந்து ஸ்டார்டிங். இது 100 அடி. இது வந்து உங்களுக்கு 450 அடி. இது வந்து 750 அடி கெப்பாசிட்டி. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா? அதுலயே இது வந்து நம்ம வீட்டு யூஸ் வரைக்கும் 750 அடி யூஸ் பண்ணலாம். வீட்டு யூஸ் சிங்கிள் பேஸ் கரண்ட்ல நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணலாம். இதுலயே கொஞ்சம் ஹெவியா உங்களுக்கு விவசாயத்துக்கு போனீங்கன்னா நிறைய தண்ணி வேணும், ஆனா தண்ணி கம்மியா இருக்கு, அந்த தண்ணியை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து 7 HP கம்ப்ரஸர். 7 HP. ஆமா, 1400 அடி வரைக்கும் இது வேலை செய்யும். 1400 அடி. சில இடத்துல பாத்தீங்கன்னா 2 போர் போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு
கம்ப்ரஸர் வச்சு இது யூஸ் பண்ணிக்கலாம். 2 போருக்கு ஒரு கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்க. சரிங்களா, அந்த மாதிரி டைப் கம்ப்ரஸர் நம்மகிட்ட. ஓகே, இப்போ கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில்? இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோனோ கம்ப்ரஸர் எடுத்தீங்கன்னா 12,000. இதுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேஞ்ச் ஒன்னொன்னுக்கும் உங்களுக்கு அடிக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி மாறும்போது, ஹெச்பி மாறும்போது உங்களுக்கு எல்லாமே மாறும். ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன மோட்டருங்க? அது இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலே தண்ணி எடுக்கிற மோனோ பிளாக், தொட்டில இருந்து மேல ஏத்திக்கலாம். ஓகே. மற்றபடி நல்ல தண்ணி உறிஞ்சிருக்கும் இந்த சின்ன மோட்டர். இது உங்களுக்கு கொஞ்சமா தண்ணி வருது, கொஞ்சம் இழுத்து கொடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதுலயே வந்து மோனோ பிளாக் விவசாயத்துக்கு இருக்கு, இது வீட்டுக்கு இருக்கு. ஓகே. இது மாதிரி ஒவ்வொரு ரேஞ்ச் மாறும். ஒன்னொன்னு ரேஞ்ச் மாறும். மினிமம் இது பாத்தீங்கன்னா 2500 இருந்து ஆரம்பம். வெறும் 2500. அதுல இருந்து ஆரம்பம். அதுக்கடுத்து ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அடுத்து இதெல்லாம் என்ன பண்ணுங்க? இந்த மோட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டில இருந்து நம்ம வீட்டுல தொட்டி கட்டியிருப்பாங்க. தொட்டில வந்து 10 அடி இருக்கும். மேல ஒரு 3 மாடிக்கு போகணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 120 அடி வேலை செய்யற மாதிரி. இது வந்து 120 அடி வேலை செய்யும். இது வந்து ஜேஜே கம்பெனி. அது ஒரு கம்பெனி இருக்கு, ஷார்ப் கம்பெனி இருக்கு. இந்த மாதிரி கம்பெனி ஐட்டங்களுக்கு பொறுத்த மாதிரி கொஞ்சம் ரேட் மாறும். ஓகே. இந்த பாடி வந்து எஸ்எஸ் பாடி, காஸ்டிங் இம்ப்ளர், அதே மாதிரி உள்ள வர இம்ப்ளர் வந்து எஸ்எஸ் இம்ப்ளர் வரும். ஓகே. இது 10 மீட்டர் கேபிளோட வந்துரும். வித் அட்டாச்டோட. ஆமா. ஓகே. இது ஒரு ஸ்டார்டர் பெட்டியோட வந்துரும். ஓகே. இது ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச்னா வரும்? இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4800 ரூபாயில இருந்து 4800. இது பிரைஸ் மாறும். இந்த ஓபன் உள்ள பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1 HP பார்த்தோம். ஓகே. இப்போ அதுல வந்து 2 HP. 2 HP. இது 2 HP விவசாயத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி. ஓகே. இதுல எவ்வளவு அவுட் வரும்? இது 2 இன்ச் தண்ணி வெளிய வரும். 2 இன்ச். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 11000 லிட்டர் வெளிய வரும். சரிங்களா, இது 2 HP, இது 1.5 HP. ஓகே. சரிங்களா, இது 1.5 HP ல கொஞ்சம் ஹைட் கூட வர மாதிரி. இது 3 டைப். இதுல 1.5 HP, 2 HP ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்ல சாக்கடை தொட்டி உள்ள தண்ணியை வெளியேத்துறதுக்கு நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம லாரியை கூப்பிட்டு எடுக்கணும், அதுக்கு இவ்வளவு காசு ஆகும். ஓகே. இது அப்போ இப்ப அப்படி இல்ல. ஒரே ஒரு டைம் மோட்டர் நீங்க உள்ள இறக்கி வச்சிட்டீங்கன்னா எப்படி செப்டிக் டேங்க்ல உள்ளேயே வச்சுக்கலாம். செப்டிக் டேங்க்ல வச்சு நீங்க மூடி வச்சிடலாம். ஓகே. இந்த பைப் லைன் மட்டும் நீங்க வெளியில நம்ம டிச்சில் கொண்டு போய் சேர்த்துறணும். சேர்த்துட்டீங்கன்னா போதும், அதுவாவே தண்ணி நம்ப தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். லெவலுக்கு மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆன் ஆகும். லெவல் கீழே போயிருச்சுன்னா மோட்டர் ஆஃப் ஆகும். ஆமா, கரண்ட் பில்லும் உங்களுக்கு ரொம்ப கம்மி. எப்போ டேங்க் ஃபுல் ஆகுதோ அப்பதான் மோட்டர் ஆன் ஆகி ஓடும். அதனால உங்களுக்கு கரண்ட் பில்லை பத்தி இதுல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச்? இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 HP ல இருந்து இருக்கு. ஓகே. 1 HP ல சிங்கிள் பேஸ், 1.5 சிங்கிள் பேஸ், 2 HP சிங்கிள் பேஸ். அதே மாதிரி 3 பேஸ் கரண்ட் உள்ளவங்க 3 பேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கு நம்மகிட்ட. 1, 1.5, 2 இதுலயும் பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே டெலிவரி பாத்தீங்கன்னா 2 இன்ச் பைப் போடுற மாதிரி. 2 இன்ச் தண்ணி. அப்போ 2 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு வரும்போது குப்பை குளங்கள் எல்லாமே இதுல வந்து அடிச்சுட்டு வரும். அது காரணம் என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு பிளேடு டைப். இதுல பாத்தீங்கன்னா இதுல பிளேடு இருக்கும். ஓகேங்களா. இதுல கீழே பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளேடு. இது எஸ்எஸ் பிளேடு. இந்த பிளேடு உங்களுக்கு என்ன ஆகும்னா குப்பை குளங்கள் எது வந்தாலும் உங்களுக்கு அரைச்சு மேல தள்ளிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன பம்ப் பண்ணுது? விவசாயத்துக்கு பண்றதுங்க. விவசாயத்துல வந்து போர் மோட்டர்னு சொல்லுவாங்க. போர் மோட்டர் வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 அடியில இருந்து 1500 அடி வரைக்கும் போருக்குள்ளே இறக்குறதுங்க விவசாய மோட்டர். இது வந்து சாதாரண வீட்டு மோட்டர்ல விவசாய மோட்டர். தண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் தண்ணி, 2.5 இன்ச் தண்ணி, இந்த மாதிரி வயலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்லா ஜாஸ்தியா எடுத்துக்கணும். இதுல எத்தனை ரேஞ்ச்னா இருக்கு? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 HP ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே. 3, 5, 7.5 இந்த மாதிரி ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி. இவ்வளவு ஹைட்டா இருக்குல, இது எவ்வளவு HP? இது பாத்தீங்கன்னா 7.5 HP. இதெல்லாம் 25 ஸ்டேஜ்ங்க. 7.5 HP 25 ஸ்டேஜ். இது வந்து உங்களுக்கு 750 அடி வேலை செய்யறது. 2 இன்ச் தண்ணி 750 அடி தூரத்துல இருந்து நம்ம தண்ணியை வெளியே எடுத்து 2 இன்ச் தண்ணி வெளியே பர்ஃபெக்ட்டா கொண்டு வரும். ஓகே. இது எப்படி நல்ல தண்ணி உப்பு தண்ணி எதனால வேலை செய்யும்? அது எதனாலும் பிரச்சனை. ஏன்னா உள்ள இருக்கிற இம்ப்ளர் வந்து ஸ்டீல் இம்ப்ளர், எஸ்எஸ் இம்ப்ளர்னு சொல்லுவாங்க. துருவே பிடிக்காது இல்ல. அதே மாதிரி இந்த பாடி வந்து ஃபுல்லாவே காஸ்டிங் பாடி. இதுல எதுவுமே துரு பிடிக்காது. இது வைண்டிங் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர். 2 வருஷம் கேரண்டி இருக்கு. உங்களுக்கு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், 1 வருஷம். ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச்னா? இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 HP ல இருந்து ஸ்டார்டிங். 3 HP மினிமம் கூப்பிடுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் இருக்கும். ஓகே. சரிங்களா. நம்ம முதல்ல பார்த்தது 6 இன்ச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதே வந்து 4 இன்ச் சப். ஓகே. இது 4 இன்ச் நம்ம வீட்டு யூஸுக்கு நம்மளுக்கு 100 அடி கெபாசிட்டில இருந்து இருக்கு. 100 அடி கெபாசிட்டில இருந்து கிட்டத்தட்ட 900 அடி வரைக்கும் சிங்கிள் பேஸ்ல நம்ம வீட்டு கரண்ட்லயே ஓட்டிக்கலாம். வீட்டு யூஸுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸுக்கு ஏத்த மாதிரி. இப்போ 1 HP, 1.5 HP, 2 HP லயே உங்களுக்கு 550 அடி வேலை செய்யற மாதிரி. 2 HP ல 650, 700 வேலை செய்யற மாதிரி. இது எல்லாமே போர் தான். 4 இன்ச் சப்னு சொல்லுவாங்க. ஆனா 4.5 இன்ச் 5 இன்ச் போர் இருக்கணும். இருந்தா தான் 4 இன்ச் சப் உள்ள இருக்கும். ஓகே. இப்போ போர்க்குள்ள வச்சிட்டோம்னா அது ரொம்ப நாள் உள்ளே தான் இருக்கும். உள்ளே இருக்கும். இது லைஃப் எவ்வளவு நாள்? இது லைஃப் பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் வந்து மினிமம் ஒரு 7-8 வருஷங்களுக்கு பாத்துக்கு. இந்த எஸ்எஸ் தான் கம்ப்ளீட்டா வந்து எஸ்எஸ் துருப்பிடிக்காது. இதெல்லாம் வந்து லைஃப் நல்லா இருக்கும். நம்ம வீட்டு யூஸ் பண்ற போது தாராளமா 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து விவசாயத்துக்கு தான். விவசாயத்துக்கு நம்ம கிணத்துக்குள்ள வந்து நிப்பாட்டி வைக்கிற மாதிரி மோட்டர். கிணத்துக்குள்ள மோட்டர் வந்து படுக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு டைப். இது வந்து நிக்க வைக்கிற டைப். இது வந்து ஹைட் வேலை செய்யும். ஓகே. இது
இது ஒரு 3 பேஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 7.5 ஹெச்பில 5 ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு 80 அடி வேலை செய்யும். ஓகே. அப்போ 400 அடி வெர்டிகலாவே போகும். வெட்டு குத்தல 400 அடி போகும். சரிங்களா? இதுலயும் அதே மாதிரி 2 இன்ச் டெலிவரி 2.5 இன்ச் டெலிவரி வரும். தேவைக்கு ஏத்த மாதிரி தண்ணிகள் பண்ற மாதிரி உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் எதுக்காக? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ விவசாய மோட்டர்னு சொல்றோம் இல்லையா, அது தண்ணிக்குள்ள வைக்கிற மோட்டர் இருக்கும். நம்ம வீட்டு மோட்டர் இப்போ சொன்னோம் இல்லையா, போருக்குள்ள போடுறது, அதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தேவையானது மெயின் வந்து கேபிள். மோட்டர் வாங்குறது பார்த்தா வேற, இதுல வந்து கேபிள் முக்கியமானது. கேபிள் ஏன்னா 100 அடினா 100 அடி, ஆமா 100 அடியோ 1000 அடியோ எத்தனை அடிக்கு வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி 2.5 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்னு இந்த மாதிரி கம்பெனி வைஸா கேபிள் இருக்கு. இந்த கேபிள் எல்லாமே நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிளா இருக்கும். எத்தனை மீட்டர் வேணாலும் பண்டல் பண்ணலாம். வெளியில கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட பிரைஸ் கம்மியா இருக்கும். ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைல்ல கொடுக்குறோம், அவ்வளவுதான். மத்தவங்க வந்து ரீட்டைல் வாங்கி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மீட்டருக்கு 10 ரூபா 20 ரூபா கூட இருக்கும். நம்மது அப்படி இல்ல, டைரக்ட் சேல்ஸ்னால நம்மளுக்கு கரெக்டான ரேட் இருக்கும். ரேட் நெகோசியபிள் இருக்கும், அது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கயிறுலாம் அதுலயே பாத்தீங்கன்னா இப்போ கேபிள் இறக்குறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைப், இந்த ஆசிர்வாத் பைப், அவான் பிளாஸ்ட், இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைஸுக்கு ஏத்த மாதிரி 1 இன்ச் பைப் வந்து எவ்வளவு அடி வரும்? எல்லாமே ஒரு பைப் வந்து 10 அடி 10 அடி 10 அடி வரும். 10 அடி 10 அடியில பாத்தீங்கன்னா 2 பக்கம் மரம் போட்டிருக்கும். நம்ம அப்படியே ஒன்னொன்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுலயே சைஸ் வாரியா இருக்கு. இதனால என்ன பண்ண திருப்பி கழட்டும் போது ஈஸியா இருக்கும். ஈஸியா கழட்டிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்க கழட்டிக்கலாம், எப்போ வேணாலும் மாட்டிக்கலாம். ரெண்டாவது நம்ம இப்போ கருப்பு ஹோஸ் போடுறோம், கருப்பு ஹோஸ் இருக்கு. கருப்பு ஹோஸ் வந்து நம்ம அடிக்கடி ஜாயின் பண்ண முடியாது. இது வந்து அப்படி இல்ல. இப்ப நம்ம 200 அடி போடுறோம், திருப்பி 100 அடி எக்ஸ்ட்ரா பண்ணணுமா, பைப் வாங்கி திருப்பி ஜாயின் பண்ணி கீழே இறக்க வேண்டியது. இது மாதிரி இறக்கிட்டே இருக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் இருக்கு, ரேட் வைஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன கயிறு? இது வந்து நம்ம ஒரு சப் மோட்டர் இருக்கு இல்லையா, அது வீட்டு யூஸுக்கு விவசாயத்துக்கு நம்ம தனித்தனியா. இது கட்டி இறக்குறதுக்கு உங்களுக்கு உள்ள ஸ்ட்ராங்கா நிக்கிறது. அது இந்த ரோப் ஐட்டங்கள். இதுவும் நம்மகிட்ட எப்பயுமே வந்து அவைலபிளா இருக்கும். இது எப்படி மினிமம் வந்து இவ்வளவு மீட்டர்னா வாங்கிக்கலாம்? இது வந்து கிலோ கணக்கு ரேட். கிலோ கணக்கு. அது நீங்க எத்தனை அடிக்கு வேணுமோ அத்தனை அடிக்கு கிலோ கணக்கு பண்ணி நம்ம கொடுப்போம். அது நீங்க எத்தனை அடின்னு சொன்னீங்கன்னா போதும். இப்ப 100 அடி 500 அடி 100 அடி 500 அடி 1000 அடி வரைக்கும் எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை கிலோக்கு தகுந்த மாதிரி நம்ம எடை போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பைப் நம்ம கிட்ட இருக்குங்களா? இது வந்து உங்களுக்கு அதாவது போருக்கு வெளியில வருது இல்லையா, அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து மத்த தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிறதுக்கு எதுக்குனாலும் நம்ம இந்த மாதிரி பைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு மீட்டர்னா? இது அதே மாதிரி 1 இன்ச்சு 1.4 1.5 இந்த மாதிரி இருக்கு. இதுல 1 இன்ச்சில் எல்லாமே 30 மீட்டர் ஒரு ரோல், 30 மீட்டர் வந்துடும். நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன? இது வந்து அப்போ போர் மோட்டருக்குரிய ஃபிட்டிங்ஸ் ஐட்டங்கள். ஓகே. அதாவது போர் மூடி, போர் கிளாம்பு, எஸ்எஸ் அந்த கிளாம்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஓஸ் காலரு, பெண்டு, கப்ளிங்கு, பைப்புக்குரிய அடாப்டர், இந்த மாதிரி எல்லா ஐட்டமே நம்மகிட்ட எப்பயுமே ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிளா. மோட்டர் மட்டும் இல்லாம ஸ்பேர் எப்பயுமே நம்மகிட்ட, ஏன்னா ஒரு செட்டு கம்ப்ளீட்டா கொடுக்கும்போது எல்லா ஸ்பேரோட தான் நம்ம கொடுக்குறோம். அதனால வந்து எந்த ஸ்பேர் எப்ப கேட்டாலும் நம்மகிட்ட ரெடியா இருக்கும். இந்த பிரஷர் பம்புக்குலாம் லைஃப் வருமாங்க? இது பிரஷர் பம்ப் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் நல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு மத்த கம்பெனி மாதிரி சைனா டைப் கிடையாது. நம்ம வந்து நம்ம கோயம்புத்தூர்லயே பண்றது. இது எல்லாமே கோயம்புத்தூர். இது கோயம்புத்தூர் மேக் தான் கம்ப்ளீட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் மோட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. சைனா டைப் போனீங்கன்னா ரேட் கம்மி, ஆனா பாத்தீங்கன்னா கேரண்டி கிடைக்காது, லைஃப் கம்மியா. இது லைஃப் கம்மி. ஆனா இது அப்படி இல்ல, நம்ம கேரண்டியும் கொடுக்குறோம், லைஃபும் நல்லா இருக்கும். எனி டைம் உங்களுக்கு கரண்ட் செலவும் கம்மியா இருக்கும். ஓகேங்க. அது ரேட்டும் பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன இருக்குமா? இது பேனல் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம போர் மோட்டர் இருக்கு இல்லையா, போர் மோட்டர்ல வந்து நம்ம எங்க இருந்தாலும் சிம் கார்டு மூலமா நம்ம போன்ல கனெக்ட் பண்ணி நம்ம இருந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பண்றது, தண்ணி இல்லைனாலும் ஆஃப் ஆகும். இதுல எல்லா ஆப்ஷன் இருக்கு. இந்த போர்டு, இந்த போர்டுல பாத்தீங்கன்னா மேல தொட்டியில தண்ணி நிறைஞ்சாலும் ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கு, கீழே போர்ல தண்ணி இல்லைனாலும் இது ஆஃப் ஆகும். விவசாயம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷனுக்கு நம்மளுக்கு ரேட் வரும். அதுக்கேற்ற மாதிரி பேனல் போர்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது கஸ்டமைஸ்டால் பண்ணி தருவீங்க? பண்ணி தரலாம். இது வந்து உங்களுக்கு சிம் கார்டில் நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணி பண்றது. இந்த மாதிரி பேனல் போர்டு இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரை ரன்னர் பேனல் போர்டு. அதாவது இதுல வந்து டைமர் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நம்ம எவ்வளவு நேரம், ஒரு அரை மணி நேரம் தான் அந்த போர் மோட்டர்ல தண்ணி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைமர் செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து தண்ணி இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணி கம்மியாச்சுன்னா கூட நம்ம வந்து மோட்டர் ஆஃப் ஆயிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா. அப்போ மோட்டருக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. காயில் போறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க இந்த பேனல் போர்டு. இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும், கரண்ட் போச்சுனாலும் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி பேனல் போர்டு இதெல்லாம் வீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு யூஸுக்கு தான் இது எல்லாமே. அதுல பாத்தீங்கன்னா சாதாரண பேனல் போர்டு. இது வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மி, ஆனா இதுல வந்து ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஆன் ஆஃப் மட்டும் தான். ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல் தொட்டியில நம்ம ஒரு 6 HP மோட்டர் வாங்குறோம், அதுல மேல் தொட்டியில வந்து உங்களுக்கு தண்ணி நிறைஞ்சு ஆஃப் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ளோட் கண்ட்ரோல் சுவிட்சிங் இருக்கு. இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேல் தொட்டியில தண்ணி நிறைஞ்சா மோட்டர் ஆஃப் ஆயிடும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச். இது ஸ்டார்டிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500 இந்த ரேஞ்சில இருந்து. இப்போ நார்மல் மோட்டர்ஸ் இல்லாம நம்ம கிட்ட சோலார் மோட்டர்ஸ் நிறைய வச்சிருக்கேன். நீங்க இதெல்லாமே சோலார் மோட்டர் தான்? ஆமா, இதெல்லாம் சோலார் பம்புங்க. ஓகே. போர்வெல்ல இருக்கிற 6 இன்ச் மோட்டர் உங்களுக்கு பம்ப் சைஸ் வந்து 4 இன்ச் வரைக்கும் கொண்டு
கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்க ப்ரோ. சோலார் பம்ப் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பகல் நேரத்துல ஓடும். ஓகே. மார்னிங் ஒரு 7 o'clockல இருந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து 5-6 o'clock வரையும் உங்களுக்கு ரன் ஓகே. அந்த ஆகும். சன்லைட் இருக்க வரைக்கும் சன்லைட் இருக்கிற வரையும் ரன் ஆகும். அது Okay. டிசி மோட்டர். ஓ. டிசி மோட்டர்லயே உங்களுக்கு வெளியே வைக்கிற அக்ரிகல்ச்சர் மோனோ பிளாக் பம்ப், ஓகேங்க ப்ரோ. அதே மாதிரி கேணியில இருக்கிற ஓப்பன் வெல் பம்ப். ஓகே. வெல்லு கூட நமக்கு இருக்கு. ஆமா, கிணத்துல போடுறது, இதெல்லாம் போர்ல போடுறது. ஓகே. இது கிணத்துல போடுறதுல வெளியே வைக்கிறது. ஓ ஓகேங்க ப்ரோ. சோ இப்போ இந்த பேனல் வந்து இதுதான் கரெக்ட்டா? இதான் பேனல், அதோட கண்ட்ரோலர். ஓகேங்க ப்ரோ. சோ இது எப்படிங்க ப்ரோ நார்மலா இப்போ நார்மல் பம்புக்கும் இதுக்கு என்ன ப்ரோ அட்வான்டேஜ் ஆக்சுவலா? இல்ல, உங்களுக்கு கரண்ட் இல்லாம ஓட்டலாம் இல்லையா? Okay. உங்களுக்கு பகல் நேரத்துல எந்த விதமான உங்களுக்கு கரண்ட் சார்ஜ் மிச்சம் தானே. இப்ப எல்லாமே சோலாரா மாறிட்டு வருது. இனி ரொம்ப காலத்துக்கு கரண்ட்டுக்கும் பெட்ரோலுக்கும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது இல்லையா? ஓகேங்க ப்ரோ. சோ அதனால இது அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கு அட்வான்டேஜ். இப்ப அட்வான்டேஜ், ரொம்ப அட்வான்டேஜ். இப்ப Okay. நம்ம Bro, நல்லா இப்ப- ஃபாஸ்டா மூவ் ஆகுது எங்களுக்கு. ஓகே. இப்போ சோலார்ல ரன் ஆகும்போது இதோட எஃபிஷியன்சி எப்படி ப்ரோ? நார்மல் பம்ப் மாதிரியே ரன் ஆகுமா இல்ல? நார்மல் பம்ப் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி ரன் ஆகும். ஓகேங்க ப்ரோ. இப்போ இந்த காஸ்ட் வைஸ் எப்படிங்க ப்ரோ வரும்? காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஸ்டார்டிங் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரியும். பட் Okay. உங்களுக்கு லாங் டேர்ம்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துல நீங்க போட்ட காசு எடுத்துடலாம். ஓகே ப்ரோ. அந்த ஸ்பீடு எல்லாமே அதே மாதிரி தான். அதே சேம் ஒர்க். ப்ரோ இப்போ நார்மலா நம்ம அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ற மோட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த மோட்டருக்கு வந்து என்ன ப்ரோ அட்வான்டேஜ், இதை வச்சு என்ன ப்ரோ பெனிஃபிட்? இல்ல, ஏசி மோட்டரை விட வந்து உங்களுக்கு டிசி மோட்டர் வந்து ஆர்பிஎம் ஜாஸ்தி. ஓகே. என்னன்னா உங்களுக்கு நார்மலா வந்து வைண்டிங் வந்து காப்பர்ல நாம பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னெட்ல பண்ணுவாங்க. ஓ இது ஃபுல்லாவே மேக்னெட். மேக்னெட்ல பண்றதுனால வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் ஜாஸ்தியா ஒர்க் பண்ணும். உங்களுக்கு அதனால கரண்ட் சார்ஜ் நல்லா சேவ் ஆகும். நல்ல எஃபிஷியன்ட்டா உங்களுக்கு தண்ணி வரும். ஓகே. தண்ணி ஸ்பீடா வரும். தண்ணி ஸ்பீடா வரும். ஓகேங்க ப்ரோ. இப்போ இந்த பேனல் வச்சு நம்ம எல்லா சைஸ் மோட்டருக்கும் பண்ண முடியும். எல்லா பம்புக்கும் இதை இருக்கிறதுல பெருசு தாங்க V6 பம்ப். ஓகே. இந்த மாதிரி பம்ப் கூட உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் 4 இன்ச் டெலிவரி அது கூட உங்களுக்கு ரன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து நம்மளே பண்ணி தருவோமா? நாமளே இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி தண்ணி எடுத்து காமிச்சிருவோம். ஓகேங்க ப்ரோ. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் சவுத் இந்தியா வரை இப்போ பண்ணிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகட்டும் உங்கள் வீட்டு பர்பஸ்க்காகட்டும் இந்த மாதிரி மோட்டர்ஸ்லாம் பம்ப்ஸ்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. நம்ம பேர் நம்ம கம்பெனி சொல்லுங்க. நம்ம கடை பேர் வந்து யுனைடெட் பம்ப், ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்ல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஓகே. எவ்வளோ வருஷமா ப்ரோ நம்ம இந்த ஃபீல்டு? நம்ம ஒரு 30-35 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கும். 35 இயர்ஸாக இருக்கும். ஆமா, அப்பா காலத்துல. ஓகே ப்ரோ. இப்போ நிறைய பம்ப்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பர்பஸ்க்காக வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ப்ரோ நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணாலும் சரி இல்லை ஆன்லைனில் கேட்டால்? ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் நமக்கு இப்போ ஆன்லைன் ஆர்டர் தான் அதிகமா இருக்கு. ஓகேங்க ப்ரோ. இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எப்படி ப்ரோ உங்களுக்கு கொடுப்பீங்க டெலிவரிலாம்? டிரான்ஸ்போர்ட் மூலமா தான். ஹவுஸ் டெலிவரி மேக்ஸிமம் பண்றது இல்ல. அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டவுன் பேர் சொல்லிட்டாங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரோ இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ நாள் ப்ரோ டெலிவரி பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளனா ஒரே நாள்ல ஆயிருது. இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸா இருந்தாலும் டிஎன்னா ஒரே நாள்ல ஆயிருது. அதர் ஸ்டேட்டா இருந்ததுன்னா ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ நிறைய பம்ப்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது பர்பஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்களா? ஆமா, அக்ரிகல்ச்சர் பம்ப், டொமஸ்டிக் பம்ப், இண்டஸ்ட்ரியல் பம்ப், ஓகே. பம்ப் வெரைட்டில எல்லாமே நம்ம பண்றோம். சோலார் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்க ப்ரோ. ஸோ சோலார் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பம்ப்ஸ்லாம் நீங்கள் கம்மியான ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிரதருடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் எல்லாமே இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ. தேங்க்யூ.